ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் நம்ம தளபதி வந்து நம்ம மாணவிகளுக்கெல்லாம் வந்து பரிசு வழங்கினாங்க. அந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தளபதி எப்பயும் பேசுகிற மாதிரி பசங்கள்கிட்ட பேசியிருக்காரு. அதாவது நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். அது வந்து அரசியலில் மட்டும் இல்லை, நீங்கள் போகிற ஒரு அதாவது நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த துறையில் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி விஷயங்களையும், அதே மாதிரி வந்து ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக வேணுன்ற மாதிரி விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தது. அதை பற்றி ஒரு கூடுதலான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த தினம் வந்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய பலரும் பாராட்டி வந்த நிலையில் வந்து சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பான வந்து நம்ம எக்ஸ்தலத்தில் வந்து வாழ்த்து ஒரு பெரிய வயதில் பேசப்பட்டு வருது. அது என்ன பதிவுனா, கல்வி என்பது வந்து மாநில உரிமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. அதாவது கல்வியை வந்து அனைவருக்கும் வந்து தரமாகவும் சரியாகவும் சமமாகவும் வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசியலின் தலைமையான கடமை. அந்த தற்காலிக சூழலில் வந்து கல்வி வந்து தனியார் மயமாக்கப்பட்டு அது வந்து ஒரு விற்பனையாக பார்க்குறது வந்து கல்வி கட்டணம் வந்து இந்த பெயரில் வந்து பெரும் வகை கொள்ளையாக நடக்குது. பணம் படைத்தவர்கள் மட்டுமே தான் தரமான கல்வி பெற முடியும். ஏழைகளுக்கு வந்து இங்கே கல்வி வந்து ரொம்ப எட்டக்கனியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் வந்து ஏழை பணக்காரன்ற ஒரு எந்தவித பாகுபாடும் இன்றி தமிழ்நாட்டு முழுவதும் கல்வி வந்து சிறந்த மாணவர்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ், ஊக்கத்தொகை, உதவி வழங்கிய நம்ம தளபதிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரும் வாழ்த்துன்ற மாதிரி நெஞ்சம் நேர்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நம்மளுடைய சீமானனை. அது பெரிய விஷயமா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. நம்ம தளபதிக்கு அவர் எப்பயுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு வாழ்த்து தான் சொல்லுவார். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது கட்சியில் அவங்க எப்படி மூவ் பண்ணி எடுத்து போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். தேங்க்யூ சார்.